ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தான். குண்டு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிராண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ ஜிஆர்பி பிராண்ட் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்டில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அதே மெஷரிங்கில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா டெமோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்த அளவில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வெடிப்பு இல்லாத குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் சொதப்போம். எப்படி சொதப்பாமல் குண்டுன்னு வெடிப்புகள் இல்லாமல் குலோப் ஜாமுன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் இதை மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பெசரி எடுக்க போகிறோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பெசரக்கூடாது. அதை விட நைஸாக நம்ம பெசரி எடுக்க போகிறோம். அரை கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக போதும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைய வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு பால் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இது கூட லாஸ்ட்டாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களோட ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு குலோப் ஜாமுன் சாஃப்டாக கிடைக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், மாவு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. வெறுமனே தண்ணி ஊற்ற விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமாக மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பாலாச்சும் பச்சை பாலாச்சும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டினா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். உருண்டைகளும் பார்த்தீங்கன்னா வெடிப்பு இல்லாமல் அழகான ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் குலோப் ஜாமுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட பாதி அளவுக்கு மட்டும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஜீராவில் ஊறி வர்றப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி கிடச்சிரும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு மீடியம் பால் தான் உருட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்பையும் போட்டு உருட்டுறப்ப அமுத்தி உருட்ட வேண்டாம். மேலோட்டமாக மட்டும் நம்ம உருட்டி எடுத்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு மேலோட்டமாக மட்டும் உருட்டிக்கிட்டு இருக்கேன்னு இதே மாதிரி நீங்களும் உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பையும் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் உருட்டினீங்கன்னா ஒரு 30 உருண்டை கிட்ட நம்மளுக்கு குலோப் ஜாமுன் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். 500 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் தேவை அப்படின்னா இதிலேருந்து ஒரு 100 கிராம் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 600 650 கிராம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் கொஞ்சம் கம்மியாக மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். சுகர் சிரப் கம்மிப்பதம் வரணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாசனைக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ், குங்குமப்பூ இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஏலக்காய் தூள் போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ பாருங்கள் சுகர் சிரப் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இதை தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் வந்துட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா பொரிஞ்சதும் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ரொம்பவும் சேர்த்துடாமல் ஒரு 5 உருண்டை 6 உருண்டை மட்டும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு வந்துட்டு மேலோட்டமாக கரிய சான்சஸ் இருக்குது. உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா ஈவனாக வந்துட்டு நம்மளுக்கு குக் ஆகும். இப்போ பாருங்கள் ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொரிக்கிறப்ப தான் நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா மேலே மட்டும் நல்லா கரிஞ்சிரும், நல்லா பொன்னிறமாகவும் இருக்கும், உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஈவனாக வந்துட்டு குக் ஆகும். ஜீராவில் ஊறி வர்றப்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பொரிக்கிறப்ப மட்டும் நீங்கள் பார்த்து பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 பக்கம் நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான். இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் உருண்டை வந்துட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. ஒரு வெடிப்பு கூட கிடையாது. இது ஜீராவில் போட்டோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பொரிச்சு வச்ச உருண்டைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி நம்ம ஜீரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பொரிச்ச குலோப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாத்தையுமே ஜீராவில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜீரா எல்லாமே குலோப் ஜாமுனில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். குலோப் ஜாமுன் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மாவு பிசைஞ்சு கரெக்டாக உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா எந்த வெடிப்புகளுமே இல்லாமல் சூப்பரான ஒரு குலோப் ஜாமுன் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இதே மெஷர்மெண்ட்டோட நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான நம்மளுக்கு வந்துட்டு ஒரு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிரும். பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி போட்டோம், இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். பர்ஃபெக்டான ஒரு குலோப் ஜாமுன் வந்துட்டு நம்ம வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.